தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் மறுபடியும் திரு கெவின் பால் அவர்கள் இணைந்திருக்காரு. வணக்கம் ப்ரோ, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? ஹலோ பிரதர், ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு நாள் ஆச்சு. நன்றி. ஆமா. சோ நாங்க நைஸ் டு மீட் இன்னைக்கு யூ. மறுபடியும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் எடுத்து பேச போறோம். ம், என்ன விஷயம்னா, ம். நம்முடைய ஆபாச பட இயக்குனர் திரு வெற்றிமாறன் இருக்கார் இல்லையா? ஆமா. அவருக்குன்னு ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்காரு. ம். அத இப்போ க்ளோஸ் பண்ண போறாரு. ஆமா. அந்த பேட் கேர்ள்னு ஒரு படத்த எடுத்தாங்க இல்லையா? அந்த ஆமாமா. படத்தோட நான் புரொடக்ஷன க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்காரு. ம், அத பத்தியும், அதுக்கப்புறமா அந்த பேட் கேர்ள் திரைப்படத்துடைய இயக்குனர் அ வர்ஷா வர்ஷா பரத் ம், அப்படின்றவங்க இந்த கலாச்சாரத்தை பற்றி, பெண்ணியம் பற்றி, ம், பெண்கள் பற்றிலாம் பேசியிருக்காங்க. ம். அத பத்தியும் நாங்க பார்க்க போறோம். வணக்கம் ப்ரோ. அத பத்தி நீங்க பார்த்தீங்களா? அந்த விஷயம் எஸ் பார்த்தீங்களா? பிரதர். ஆமா. ஆ அவங்க நேத்து ஒரு மீட்டிங் ஒண்ணு போட்டிருந்தாங்க. எதுக்குன்னா, படம் வந்து 5ஆம் தேதி படம் வருது. ஸோ, அந்த ஆமா. அந்த விஷயத்தை முன்னிட்டு அவங்கலாம் பேசியிருந்தாங்க. வெற்றிமாறன், அந்த டைரக்டர், அதுக்கப்புறம் இவரு மிஸ்கின், அவர் ஒரு ஆளு. இந்த ஆ. 3 பேரு அவங்க அவங்க பேசியிருந்தாங்க. அவங்க 3 பேர் பேச்சையும் நான் கேட்டேன். ஆக்சுவலி இந்த படத்த ஓகே. பொறுத்தவரைக்கும், நம்ம வந்து ரிவ்யூ போறதுக்கு முன்னால, இந்த படம் என்ன மாரி படம்னு அவங்களே சொல்ட்டாங்க. பேட் கேர்ள்னு அவங்களே ம். பேர் வச்சுட்டாங்க. இது ஒரு மோசமான பொண்ணு. ஒரு ஆ. ஆ ஸ்கூல்ல போயிட்டு ஆம்பள பசங்களுக்கு முத்தம் குடுக்குற ஒரு பொண்ணு. சரக்கு அடிச்சுட்டு டான்ஸ் ம். ஆடுற ஒரு பொண்ணு. பெத்தவங்கள மதிக்காத ம். ஒரு பொண்ணு. அப்படின்ற மாதிரி ம். அவங்களே சொல்ட்டாங்க. ஆக்சுவலி அவங்க இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில, அந்த ஜான்ல வந்து அவங்க ஒரு டீசர் ஒண்ணு போட்டிருந்தாங்க இல்லையா? பேட் கேர்ள் டீசர். ம். அந்த ம். டீசர்லயே அவங்க பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க. இதுதான் உள்ள போப்போதுன்னு சொல்லி. அந்த டீசர் தான் இருக்கதுலே ரொம்ப ரொம்ப ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு விஷயம். போன மாசம் கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் போட்டு அந்த டீசரையும் தூக்கிட்டாங்க. ரைட்? ஆமா. ஆமா. இப்ப அவங்க விட்டிருக்கிற அந்த டீசர்ல அந்த பழைய இதுல உள்ள பல சீன்ஸ காணோம். நான் பார்த்தேன். ஓகே. நெறைய சீன்ஸ வந்து ஓகே, அப்படியே ஓகே. தூக்கிட்டாங்க. ஏன்னா, உள்ள பேசி வச்ச விஷயங்கள்லாம் அவ்வளோ ஒரு ஹெவியான விஷயங்கள். ரொம்ப ம். ஒரு அ நாங்க நாங்க ரொம்ப முற்போக்கா இருக்கோம் அப்படின்ற பெயர்ல ரொம்ப பிற்போக்குத்தனமா அவங்க பல விஷயங்கள் வந்து பேசி வச்சிருந்தாங்க. ஆ ரைட். அதுல வந்து நெறையா இப்போ நான் ஒரு கிளிப் ஒண்ணு பார்த்தேன். அதுல ஒரு ஃபிலிம் புரொடியூசர் ஒருத்தரு போட்டிருந்தாரு. அதாவது சென்சார்ஷிப்ல போயிட்டு இந்த படத்துல எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவர் வந்து எடுத்து ம். போட்டிருந்தாரு. எல்லாமே நானும் நம்ம பார்த்தேன். பார்த்தீங்களா? அதாவது நம்ம நம்ம 3ஆம் தர, 4ஆம் தர பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. அவங்கலாம் பேசாத ம். ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான வார்த்தைகள், ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகள் எல்லாம் உள்ள படத்து உள்ள இருந்திருக்கு. அப்ப நீங்க இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஆபாச பட இயக்குனர் அப்படின்ற மாரி சொன்னீங்க இல்லையா? இல்ல அது ஆக்சுவலா அந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா? ம், அதுல இருந்த வார்த்தைகள்லாம் என்ன பண்ணேன்னா, அது ஸ்க்ரீன்ல போடுறேன். அந்த ம். சென்சார்ஷிப் போடுங்க. அந்த சென்சார் போர்ட்ல போட்டிருந்த விஷயத்த நான் ஸ்க்ரீன்ல போடுறேன். ம், அந்த வார்த்தைகள் எல்லாமே இந்த வெற்றிமாறன் இயக்கக்கூடிய எல்லா படங்களிலுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சர்வ சாதாரணமா வரும். இப்ப ம். வட சென்னைன்னு ஒரு படம் வந்தது ஆமா. இல்லையா? அதுல ம். ஹீரோயினே அந்த ஒரு கெட்ட வார்த்தைய பேசுவாங்க. ஆமா. ம். ஹீரோயினே அவ்ளோ அசிங்க அசிங்கமா பேசுவாங்க. அந்த படத்துல வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள் கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுவாங்க. ம். இது மாரி தான் பேசிட்டு இருப்பாங்க. அத ம். மாரியான வார்த்தைகள தான் மென்ஷன் பண்ணி, இவங்க பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட வார்த்தைகளா இருக்கு. இதெல்லாம் காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா. இப்போ இப்போ ஒரு படத்த பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு பேட் கேரக்டர், ஒரு கெட்டவன் தான் வந்து கெட்ட வார்த்தை பேசுவான். அப்படின்றது தான் வழக்கம். ம். ஆனா இவங்க அத வந்து ஹீரோயின் வாயில கொண்டு வந்து, அந்த ஹீரோவினுடைய வாயில கொண்டு வந்து, இதன் மூலமா என்ன பண்றாங்க, ஒரு நமக்கே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்ல ஒரு ஹீரோ ஒரு விஷயம் பண்ணாருன்னா, மக்கள் அத அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ இவங்க இந்த ம். மாரி கெட்ட வார்த்தை அந்த வார்த்தைலாம் நம்ம வந்து படிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமா ஆங்கிலத்தில, தமிழ்ல எல்லா மொழிகள்லயும் ஆமா. ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் அவங்க பேசி வச்சிருப்பாங்க. அப்போ சென்சார்ஷிப்பே இவங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு இவங்க வந்து சொல்றாங்களே, எங்க படத்த நீங்க வந்து திட்டுறீங்க அப்படின்னு இவர் மிஸ்கின் நேத்து கோவப்படுறாரு. அந்த ஸ்டேஜ்ல அவரு ம். பேசுறாரு. எங்க படத்துக்கு ஒரு நியாயம் இருக்கு. நீங்க எங்கள வாழ விடுங்க அப்படிலாம் அவரு பேசி வச்சிருக்காரு. ஆனா, நீங்க இப்படியெல்லாம் படம் எடுத்தீங்கன்னா, யாரு உங்கள விடுவாங்க ஃபர்ஸ்ட்டு? அப்போ ம். இந்த விஷயம் வந்து ஒரு சமூகத்துல ஒரு ஒரு நெகட்டிவான விஷயத்த அவ்வளவு சர்வ சாதாரணமாக கொண்டு போற வேலைய இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க.
அப்போ இதை நம்ம அது எதிர்த்து இவங்க இத கருத்து சுதந்திரம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்த கொண்டு போறாங்க. ம், அதாவது எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா? பேச்சு சுதந்திரம் இருக்கு. ம், இத மாரிலாம் பேசுறது கருத்து சுதந்திரமா? ஏன் இவனுங்க வந்து வீட்ல பேசுவானுங்களா இப்படி? ம், அவங்க அம்மா, ம். குழந்தைங்க, பொண்டாட்டி இத்தனைக்கும் இவங்களுக்கு எல்லாருக்குமே பெண் குழந்தைகள் தான் இருக்கு. கண்டிப்பா. மிஷ்கினுக்கும் சரி, வெற்றிமாறனுக்கும் சரி, பெண் ம், குழந்தைகள் தான் இருக்கு. அந்த பெண் குழந்தைகள் முன்னிலையில இவனுங்க இது மாரிலாம் பேசுவானுங்களா? அந்த ம், படத்துல வரக்கூடிய கேரக்டர் மாரி அவங்களுடைய பசங்கள இவனுங்க வளர்ப்பானுங்களா? ம். இப்போ சான்ஸே கிடையாது. இந்த படத்துல பார்த்துருக்கீங்களா? இந்த படத்துல அந்த ஸ்கூல் பொண்ணு அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் சரி, இப்பயும் அந்த சீன் அதில வச்சிருக்காங்க. கிளாஸ் ரூம க்ளோஸ் ஓகே. பண்ணிட்டாங்க. அந்த கிளாஸ் ரூமுக்கு பின்னால வந்து டெஸ்க்லாம் இருக்கு. அதுக்கு பின்னால இந்த பொண்ணும், அந்த பையனும் முத்தம் குடுக்குற மாரியான ஒரு காட்சி. இந்த மாரி ஓகே. விஷயத்த இந்த இயக்குனர், இந்த புரொடியூசர் இவங்களுடைய வீட்ல உள்ளவங்க பண்ணாங்கன்னா, இவங்க அத எப்படி எடுத்துப்பாங்க? இத இத வந்து இவங்க வந்து என்கரேஜ் பண்ணுவாங்களா? இத பாராட்டுவாங்களா? இத அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? அப்போ ஊராம் பிள்ளைங்க இப்படி போனா பரவாயில்லையா? அப்போ நாங்க வந்து இல்ல கருத்து சுதந்திரம். நம்மளால நம்ப முடியாது ப்ரோ. ம். இவனுங்க வந்து அப்படி பண்ணாலும் பண்ணுவானுங்க. ம். ஈவேரா அவர்கள் பக்கம் 21ல ஒண்ணு சொல்லியிருந்தாரு இல்லையா? ஆமா. சோ இந்த இயக்குனர்கள் அத மாரி பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ம். நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. ஆமா. அவங்க பண்ணாலும் பண்ணுவாங்க. ஆனா, அவங்க பண்றாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்குள்ள அவங்க பண்ணிக்கலாம். ஆனா, அத வந்து ஒரு பொதுவா, ம். ஒரு பப்ளிக்கா ஒரு விஷயத்த நீங்க கொண்டு வரீங்கன்னா, பப்ளிக்கா தான் அதற்கான விமர்சனங்கள் வரும். ஏன்னா, நீங்க வந்து வெளிய கொண்டு வந்து பண்ணும்போது, வெளிய உள்ளவங்க பேசுவாங்கல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ம். இத பத்தி நம்ம வந்து பேசியிருந்தோம். நானும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாரி சமூகத்த சீரழிக்கிற விஷயங்கள பெண்ணியம் அப்படின்ற பெயர்ல இவங்க பாட்டுக்கு உள்ள வந்து கொண்டு வராங்க. அந்த அந்த ம். அந்த ஃபர்ஸ்ட் டீசர்ல பார்த்தீங்கன்னா, இதையும் தாண்டி ரொம்ப ஒரு வன்மமான பல விஷயங்கள்லாம் உண்டு. அந்த பெண் ம். வந்து அவங்க ஒரு பிராமண ஃபேமிலிலருந்து வந்தவங்க அப்படின்ற மாரி அதுல காமிச்சிருப்பாங்க. ஆ அந்த பேச்சு தோரணை அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். அதான் இவங்க வந்து நார்மலா இத மாரி ஏதாச்சும் ஒரு புரட்சிய நான் வந்து ம், கொண்டு வரப்போறேன். புரட்சி செய்ய போறேன். இந்த ம், முற்போக்கான விஷயத்த நான் சொல்லப் போறேன் அப்படின்னு வந்தாலே, இவங்க ஈஸி டார்கெட்டா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பிராமணர்கள் தான். ஸோ ஆப்வியஸா வந்து பார்த்தீங்கன்னா, காலங்காலமா இங்க இருக்கக்கூடிய அரசியலும் சரி, தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலும் சரி, இவங்க வந்து பிராமணர்கள மையப்படுத்தி தான் இது மாரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இத பத்தி பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் வேஸ்ட் தான். ஏன்னா இவங்க அந்த காலத்துல இருந்தே இதே தானே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ம், ம். புதுசா ஒண்ணும் இவங்க இது மாரி பண்ணவே இல்ல. ஆமா. மற்ற சமூகத்துல இருக்கக்கூடியவர்கள் ஏன் ஒழுக்கமா இவங்க வந்து எப்படி இன்டைரக்ட்டா சொல்ல வராங்க பாருங்க. பிராமணர்களா இருக்கிறவங்க தான் இது மாரி இருக்காங்க. மற்ற ம், சமூகத்துல இருக்கக்கூடியவர்கள் அப்படிலாம் இல்ல. அவங்களுடைய குழந்தைகள அவங்களுடைய குழந்தைகள எப்படி வேணாலும் அவங்க விட்டுர்றாங்க. பெண் ம். குழந்தைகள எப்படி வேணாலும் அவங்க விட்டுர்றாங்க அப்படின்ற மாரி தான் இவங்க சொல்ல வராங்க. ஏன் மற்ற சமூகத்துலலாம் இது மாரிலாம் நடக்கிறது இல்லையா? எத்தன இந்த ஏதோ சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஜாதிய ம், வன்கொடுமைகள், ஜாதிய ஆணவ படுகொலைகள் இதெல்லாம் பிராமண சமூகத்துல இருக்கா? எனக்கு ம். புரியவே இல்ல. இவனுங்க தொடர்ந்து இதே தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இப்ப என்னன்னா பிரதர், இப்போ பிராமண சமூகத்துல இருந்து யாராவது ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணி, அந்த அச்சீவ்மென்ட்ட படமா எடுத்தா இவங்களுக்கு வந்து எரியும். முக்கியமா ம். இந்த மேஜர் முகுந்த் அந்த படம் வந்துச்சு இல்லையா? ம். ஆ அந்த படம் பேர் என்ன பேரு? அமரன். அது அமரன். அமரன், அமரன். அமரன் வந்தப்போ இந்த குரூப்லாம் அப்படியே இவங்களுக்கெல்லாம் பயங்கரமா இவங்களுக்கு வந்து எரிச்சலா இருந்துச்சு. ஒரு பாப்பான் எப்படி இத ம். செஞ்சான்? அப்படின்றது அவங்க உள்ள இருக்கிற அந்த வன்மத்தெல்லாம் வெளிய வந்து கொட்டுனாங்க. அந்த படத்த பத்தி நெகட்டிவா அதுவும் இன்டர் பேசுனாங்க. காஸ்ட் மேரேஜ் வேற. ஆ ஆமா, ஆமா, இல்ல இன்டர் ரிலிஜியன் மேரேஜ். ஆமா, இன்டர் காஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது. ஆமா. இன்டர் ரிலிஜியன் மேரேஜ். ரைட், ரைட். இவங்களுக்கு அந்த விஷயம் வந்து அவ்ளோ எரிச்சலா இருந்தது. ஒரு பிராமணர் இன்னொரு மதத்த சேர்ந்து, அதுவும் ஒரு கிறிஸ்தவ பெண்ண மேரேஜ் பண்ணி அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் நாட்டுக்காக தியாகம் பண்ணார் அப்படின்ற விஷயத்த, இவங்களுக்கு வந்து ஏத்துக்க முடியல. அதுவே நெகட்டிவா காட்டணும்னா ஃபர்ஸ்ட் ஆளா வந்துருவாங்க. இப்போ இந்த டீசர்ல பார்த்தீங்கன்னா, பிராமணர்லாம் சேர்ந்து கோ கொரோனா கோன்னு சொல்லி அந்த பிளேட்ட வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து முட்டா ம். பசங்க. அந்த ஒரு டோன்ல ம். அவங்கலாம் பிற்போக்குவாதிகள் அப்படின்ற மாதிரி அந்த டோன்ல வந்து கொண்டு போய் காமிச்சிருந்தாங்க. இந்த படத்துல. ஓகே. ஆ அந்த ட்ரெய்லர்ல. அப்போ இது இப்படி செய்யும்போது இவங்கள நம்ம கேள்வி கேட்டோம்னா, இவங்க உடனே வந்து இது வந்து பேச்சு சுதந்திரத்துக்கான ஒரு ஒரு அடி. இவங்க ஏன் இப்படி கேட்கறாங்க? அப்படிலாம் இவங்க பேசுவாங்க. ஆனா ஃபேக்ட் என்னன்னா, இவங்களுடைய ஐடியாலஜி அப்படின்றது கருத்து சுதந்திரம் அப்படின்றதையும் தாண்டி, பெண்கள் எப்படி வேணா வாழலாம். பெண்கள் வந்து குடிக்கலாம். பெண்கள் வந்து என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த, அதுவும் ஸ்கூல் பொண்ணு. அதுவும் ஒரு ஸ்கூல் பொண்ணு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாரி ஐடியாலஜிய உள்ள வந்து இவங்க திணிக்கிற வேலைய பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க இது மாரி சொல்றதுக்கே இவங்க மேல போக்சோ கீழ வழக்கே போடலாம். உண்ம, உண்ம, உண்ம. ஏன்னா அந்த பொண்ணு ஏன்னா ஸ்கூல் 18 யூனிஃபார்ம் வயசுக்கு போட்டிருக்கு. கீழ இருக்கிறவங்க. ஆமாமா. ம். அந்த பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூல்ல இருக்கிற அந்த கிளாஸ் ரூம்ல அவங்க வந்து முத்தம் குடுத்துட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலி போக்சோ. ம். இது ஆக்சுவலி போக்சோ. ஓகே. அப்போ இந்த விஷயத்த பத்தி இவங்க பேசுவாங்களாம். நம்ம அத கேள்வி கேட்டா, இவங்களுக்கு வந்து இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கே எதிரான விஷயம். அப்பல்லாம் ம். இவர் மிஸ்கின் அ
இவர் பேசிட்டு இருக்காரு. வெற்றிமாறனுக்கு இன்னும் ஒரு படி மேல போய் ரோஷம் வந்துருச்சு. இனிமே நான் படம் எடுக்க ம். மாட்டேன். இவர் கமலஹாசன் பேசினார் தெரியுமா? நான் நாட்ட விட்டே போறேன்னு சொல்லி. ஆ ஆமா. அதே மாரி இவரும் நான் இனிமே படம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ம். ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது நல்ல முடிவு. அத நான் வந்து வரவேற்கிறேன். ஆமா. ஆமா. இவர் படம் எடுக்காம போயிட்டாருன்னா, அப்படியே தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மூழ்கி போயிடும். ஆல்ரெடி மூழ்கி தான் போய் கிடக்குது. ஆமா. யாராச்சும் வந்து தூக்கி விடுவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா. பெரிய பெரிய ஜாம்பவான்களா இருந்த மணிரத்னம், சங்கர் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ மொக்க படம். மொக்கன்னு சொல்ல முடியாது. குப்பை படத்த தான் குடுத்துட்டு வராங்க. ஆமா. இவர் என்ன குடுத்துற போறாரு? என்னத்த குடுத்து கிழிச்சிட போறாரு? ம். எடுத்திருக்கக்கூடிய இந்த படமும் பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு படம் தான். ஆமா. முற்போக்கு பேசுறடா, நீ எல்லா இடத்துலயுமே தானே முற்போக்கு பேசணும். ஏன் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டிய மட்டும் டார்கெட் பண்ணி, அவங்க ஈஸி டார்கெட். இந்த சொல்லுவாங்க இல்லையா? பிள்ளையார் கோயில் ஆண்டி, இந்த தமிழ் வாத்தியாரு, ம். இவங்கலாம் அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டாங்கன்னுட்டு. ஆமா. அத மாரி தான் இவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமா, இவங்க ஆமா. இந்த டைரக்டர் வர்ஷாவா? வர்ஷா அவங்க பரத். வந்து பார்த்தீங்கன்னா, ம். வர்ஷா பரத். அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இல்லையா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. ஒரு 2 அவங்க என்ன மினிட்ஸ் கிளிப்ஸ சொல்லியிருந்தாங்க? நான் பார்த்திருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க? பெண்களால வந்து கலாச்சாரம் சீரழியல. கலாச்சாரம் தான் ம். பெண்கள காப்பாத்தணும். பெண்கள் வந்து கலாச்சாரத்த காப்பாத்தணும்னு அவசியம் இல்ல. பெண்கள வந்து கலாச்சாரம் காப்பாத்தணும். இது வந்து வெளிய ஓ! கேட்கறதுக்கு ஆஹா! என்ன ஒரு தத்துவம் அப்படின்னு தெரியும். ம். ஆனா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்மளுடைய சமூகத்துல, முக்கியமா நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, பெண்கள வந்து நம்ம கடவுள் ரேஞ்சுக்கு நம்ம வந்து எடுத்து வைப்போம் இல்லையா? ஏன்னா, ம். ஒரு ஒரு பெண் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது, அது மொத்த குடும்பத்தையும் பாதிக்கும். இது வந்து மேரேஜ் பண்ணவங்களுக்கு இதனுடைய பிரச்சனைன்றது புரியும். ஏன்னா, ஒரு 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 மேரேஜ்ல ஒரு அம்மாவா, ஒரு மனைவியா, ஒரு தாயா, அந்த அந்த குடும்பத்த வந்து கட்டி, அதனுடைய ஒவ்வொரு பில்டிங் பிளாக்ஸையும் கரெக்ட்டா ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போற வேலைய வந்து ஒரு பெண் தான் பார்ப்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஆண்களுக்கு நீ அடிமையா போற. ஒரு ஒரு பெண் வந்து ஒரு ஒரு ஆணுக்கு சாப்பாடு வைக்கிற விஷயத்தையே இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீ வந்து அடிமையா போற. அவங்கள பார்த்துக்கிற விஷயத்த இவங்க அடிமைன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு வந்து எவ்வளோ விஷயம் பண்றானே, அவன் எவ்வளோ தியாகம் பண்றானே, அப்ப அதெல்லாம் என்ன? அப்போ இவங்க என்ன பண்றாங்க, இந்த பெண்கள வந்து தூண்டி விடுறாங்க. "நீ வந்து மேரேஜ் பண்ணாத. நீ வந்து மேரேஜ் பண்றதே அடிமைத்தனம். தாலி கட்டாத. தாலி கட்டுறது அடிமைத்தனம். குழந்தை பெத்துக்காத. குழந்தை பெத்துக்கிறது அடிமைத்தனம்." அப்ப 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 என்ன பண்றாங்க, ஒவ்வொரு லேயர்லயும் இவங்க வந்து அடிக்கிறாங்க. திருமணம், குழந்தை பேரு, அவங்க வளர்க்கறது. இது மாரி எல்லா விஷயத்திலயும் இவங்க என்ன பண்றாங்க, இத வந்து ஒரு அடிமைத்தனம் அப்படின்ற மாரி இத வந்து கொண்டு வந்து, இங்க இருக்கிற யங் பீப்பிள இவங்க பிரெயின் வாஷ் பண்றாங்க. அப்போ இவங்க என்ன ம். சொல்றாங்க, நீங்க வந்து கலாச்சாரத்த வந்து நாங்க காப்பாத்துறோம்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க வந்து எங்கள காப்பாத்துங்க அப்படின்றாங்க. அப்போ ஓகே. இது இ வந்து என்ன மாரியான ஒரு பார்வை? இது அப்படியே கம்ப்ளீட்லி ஒரு ட்விஸ்டட் பார்வை இது. இது ஒரு இது இது இவரு இந்த நம்ப ம். ஈவேரா இருக்காரு இல்லையா? ஆமா. அந்த கொள்கை அப்படியே. அவரு சொன்ன தாட்ஸ அப்படியே இவங்க வந்து இந்த நியோ ஈவேரா அப்படின்ற மாரி அப்படி இவங்க கொண்டு வச்சுக்கலாம். வந்துட்டு இருக்காங்க. ஆமாமா. இவங்க ஒரு பெண் ஈவேரா அப்படி வச்சுக்கலாம் நம்ம. இவங்க ஒரு பெண் ஈவேரா அப்படி இல்ல வச்சுக்கலாம். ஒரு படி மேல போயிட்டு இவங்க இந்த இல்லீகல் அஃபேர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அத ம். கூட நியாயப்படுத்துறாங்க. ஒரு ஆமா. பெண்ணுக்கு தேவைன்னா போறா. உங்களுக்கு என்ன ம். வந்தது? அத கேட்க உரிமை உங்களுக்கு கிடையாது அப்படின்ற ம். மாரியும் போறாங்க. இது நம்ம அப்படி எல்லாத்தையும் கடந்து சொன்னோம்னா நம்ம ஆ அப்படி சொன் ஆண்கள் 4 பேர்கிட்ட போனா, பெண்களும் 4 பேர்கிட்ட போலாம். அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமா. பிரதர் ஆக்சுவல் உண்மையான ஃபெமினிசம் எப்படி அது அது இருக்கணும் அப்படின்னா, இந்த ஆண் இத சாதிச்சான். நானும் இத சாதிப்பேன். இந்த பெண் இத அச்சீவ் பண்ணாங்க. நானும் அச்சீவ் பண்ணுவேன். அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்துல இவங்க வந்து போட்டி போட மாட்டாங்க. இவங்க போட்டி போடுறதே பார்த்தீங்கன்னா, அவன் குடிக்கிறான் நானும் குடிப்பேன். அவன் போறான் நானும் போறேன். அந்த மாரி தான் இவங்க வந்து கொண்டு போவாங்க. இது வந்து அவங்களுடைய வக்ரம். ஓகே. அவங்களுக்கு இதெல்லாம் அனுபவிக்கணும்னு உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு வக்ரம் இருக்கு. அத வந்து இப்படி இவங்க வந்து பேசி தீர்த்துக்கிறாங்க. அவ்வளோதான். அப்போ இது உண்மையான ஃபெமினிசம் கிடையாது. உண்மையான ஃபெமினிசம் அப்படின்றது அந்த அந்த குடும்ப ஸ்ட்ரக்சர், அந்த அந்த ஃபேமிலி வேல்யூஸ் இந்த மாரி விஷயங்கள கேரி பண்ணி கொண்டு போறது மட்டும் தான் ஒரு உண்மையான ஒரு ஃபெமினிசம். இந்த பெண் இத அச்சீவ் பண்ணாங்க. நான் இத அச்சீவ் பண்றேன். அப்படின்ற ஒரு பாசிட்டிவா பார்க்காம எல்லாமே இவங்களுக்கு வந்து நெகட்டிவா தான் பார்ப்பாங்க. நெகட்டிவா தான் போவாங்க இவங்க ஸ்ட்ரெய்ட்டா. அப்போ இது உண்மையான ஃபெமினிசம் கிடையாது. இது வந்து ஒரு 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 இச்சை. அவங்களுடைய ஒரு பாலியல் தேவைய இவங்க தீர்த்துக்கிறதுக்காக இத இத வந்து முன்னால கொண்டு வந்து காட்டுறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலா இது ஃபெமினிசமே கிடையாது. ரைட். உண்ம. ஏட்டுக்கு போட்டியா பண்றது. அப்படிதான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. இல்ல எங்க அத பெ பெண்கள் வந்து இத மாரி இருக்காங்க. ஒத்துக்கிறேன். எல்லாருமே இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் இருக்காங்க தான். ம். பட் அதுக்குன்னு இவங்க பார்த்தீங்கன்னா, வேணும்னே பண்றது. இவங்க வந்து வேணும்னே இது மாரி பண்றாங்களா? இல்லன்னா பின்னாடி உங்களுக்குன்னு ஏதாச்சும் புரொபகண்டா இருக்கா?
திடீர்னு எல்ஜிபிடி பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ம். இந்த புரியல. ஃபெமினிசம்க்கு ஆதரவா இருக்கிறவங்க எல்லாருமே எல்ஜிபிடியும் ஆதரிப்பாங்க பிரதர். அதேதான். இந்த கம்யூனிஸ்ட், திராவிடம், எல்ஜிபிடி, ஃபெமினிசம் இந்த 4மே பேரு வேறையா இருந்தாலும் இவங்களுடைய அடிப்படை பார்த்தீங்கன்னா 4 ஒண்ணா தான் இருக்கும். பேர் தான் வேற. ம். 4 ஒண்ணு. அப்போ இந்த குரூப் தான் வந்து எல்ஜிபிடியை ப்ரமோட் பண்ணுது. இந்த குரூப் தான் வந்து ஃபெமினிசமை ப்ரமோட் பண்ணுது. இந்த குரூப் தான் நாத்திகத்தை ப்ரமோட் பண்ணோம். இதே குரூப் தான் திராவிடத்தை ப்ரமோட் பண்ணோம். இதே குரூப் தான் பெரியாரையும் தூக்கி பிடிக்கும். ம். அப்போ எல்லாமே ஒரே செட் தான் இது எல்லாமே. இந்த டீகல்ச்சரைஸ்டு பண்றதுல தான் இவங்க குறிக்கோளா இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அதான் இவங்களுடைய நோக்கமே. இந்த 4 கலாச்சாரத்தை பேருக்கும் அழிக்கணும், நோக்கம் ஒண்ணுதான். சீரழிக்கணும். ம். ஆமா. இப்ப இந்த இல்ல படம் இவங்க வருது. 4 பேரும் வேற வேறையா இருந்தாலும் இவங்க ம். சொல்ற விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரிதான். பேரு தான் வேற வேறையா இருக்கு. ஆனா பண்ற வேலையெல்லாம் ஒரே மாதிரி தானே ஒண்ணுதான். இருக்கு. ஆமா. அவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டி, அவங்களுடைய ஐடியா, அவங்க நோக்கம் எல்லாம் சேம் தான். குடும்பம் கரெக்ட். அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை ஒரே போட்டு முடிச்சிடணும். அதுக்கு தான் சதைக்கணும். அதுக்கு தான் இத்தனை வேலை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. பட் இவங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுல எவ்வளவு தூரம் போயிருக்காங்க, எந்த அளவு அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து தெரியல. பட் ம். இவங்க பேசுற மாதிரியான விஷயங்கள் நிறைய நம்ம சொசைட்டில நடக்கிறது நம்மளால பார்க்கவும் முடியுது. உண்மை. தமிழ்நாட்டு மட்டும் இல்லாம ஆல் ஓவர் நம்ம இந்தியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நிறைய டிவோர்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. ம். சிங்கிள் பேரண்டிங் அப்படின்றது அதிகமாயிட்டு வந்துட்டு ஆமா. இருக்கு. முக்கியமா இதுல அதிகமா பாதிக்கப்படுறது நாம தான், ஆண்கள் தான். உண்மை. பெண்கள் ஈஸியா போயிடுறாங்க. அவங்க அலுமினி வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆமா. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவ்வளவு லட்சம் கூட இவ்வளவு லட்சம் கூட சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு சண்டை போட்டு போயிடுறாங்க. ம். கல்யாணம் ஆகி 1 வாரத்துல போயிடுறாங்க. ம். ஆமா. இதுல முழுக்க முழுக்க கஷ்டப்படுறது என்னவோ ஆண்கள் தான். ஆனா ஆண்கள் இவங்க தான். என்னவோ பேசுறது பெண்ணியம், ஆமா. நாங்க தான் ஃபெமினிசம் ஒடுக்கப்பட்டோம்பாங்க. தான் வரணும் ஆனா அப்படின்றது. யாரை ஒடுக்குவாங்கன்னா ஆண்களை தான் ஒடுக்குவாங்க அவங்க. இப்போ அந்த ரைட். ஃபர்ஸ்ட் டீசர்ல பாத்தீங்கன்னா டிஸ்மேண்டில் தி பேட்ரியார்கி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எழுதி போட்டிருப்பாங்க பின்னால. இப்போ இந்த டீசர்ல அதை காணோம். அப்ப ஓகே. டிஸ்மேண்டில் த பேட்ரியார்கினா என்ன அர்த்தம்? ஆணாதிக்கத்தை ஒழிப்போம். அப்ப இவங்கள பொறுத்த வரைக்கும் கல்யாணமே ஒரு ஆணாதிக்கம் தான். இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கணவனுக்கு சோறாக்கி போடுறதே அடிமைத்தனம். இப்போ இப்படி நினைக்கிறவங்க எப்படி நாளைக்கு ஒண்ணா சேர்ந்து வாழ்வாங்க? இப்போ ஒரு மேரேஜ் அப்படின்ற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள எப்படி இவங்க ஒண்ணா வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்போ இவங்க என்ன அவங்க தான் பண்ணுவாங்க? அதுக்கு அகைன்ஸ்டா தானே இருக்காங்க. அவங்க கண்டிப்பா. ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க? ஆமா. அப்ப என்ன பண்ணுவாங்க? நம்ம வந்து லெஸ்பியனிசம் நம்ம வந்து ப்ரமோட் பண்ணுவோம். நீ ஒரு பெண்ணையே மேரேஜ் ரைட். பண்ணிக்கோ. நீ ஒரு பெண்ணு கூட வாழ்ந்துக்கோ. ரைட் அப்பெல்லாம் ரைட் பேசிட்டு ரைட் இருக்காங்க ரைட். இப்போ. இப்போ அதான் நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்றது இப்ப புரிஞ்சுது. ரைட். சோ அந்த ஒரு விஷயத்த அப்போ எதிர்த்து பேசிட்டு இந்த பக்கமா வந்து இந்த பைசெக்சுவல், ம். லெஸ்பியன் ம். இத வந்து இவங்க வந்து இது பண்றாங்க. ஆமா. மோட்டிவேட் பண்றாங்க. இவங்க என்ன உங்களுக்கு இந்த பண்ணுவாங்கன்னா ஒரு வழி இருக்கு. மாற்றுப்பாதை இருக்கு. இதுல போங்க. ஆமா. இந்த லெஸ்பியனிசமே அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆண்கள் இல்லாத ஒரு உறவு. உன்னுடைய பாலியல் தேவைக்கு ஆணே தேவையில்ல. அப்ப ஆண் தேவை இல்லாமல் நீ ஒரு உறவை அனுபவிக்கணும்னா, உனக்கு இன்னொரு பெண் இருக்காளே, அங்க போயிரு. அப்படின்ற அகைன் இது ஒரு எல்ஜிபிடிக்கும் இவங்க வந்து வழி போட்டு கொடுத்துருவாங்க அழகா. சோ அப்ப இவங்கலாம் பெரிய கரப்பாம்பூச்சி போல. மோசமான கரப்பாம்பூச்சிகள். இந்த அந்த கரப்பாம்பூச்சிக்கு தான் பாத்தீங்கன்னா ஆணுடைய இனப்பெருக்க உறுப்பும் இருக்கும், பெண்ணுடைய இனப்பெருக்க உறுப்பும் இருக்கும். ஆமா. அந்த மாதிரிதான் இவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கரெக்ட். நம்ம ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறலாம். காக்ரோச் ஹிட் அது மாதிரிலாம் இருக்குல்ல, வாங்கி ஆமா. அடிச்சு விட வேண்டியதான். அடிச்சு விட்டுறலாம். சோ இப்ப ஃபைனலா இவனுங்க ஃபிலிம் மேக்கிங் பாத்தீங்கன்னா எப்படி போயிட்டு இருக்கு? தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எப்படி போயிட்டு இருக்கு? இத பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ப்ரோ. எஸ் பிரதர். இப்போ நம்மளுடைய மூவி இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அது வந்து டவுனில் தான் போயிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ புது ஐடியாலஜியை கொண்டு வந்து உள்ளே வந்து சேர்க்குறாங்க. இப்போ எப்படி ஹாலிவுட்டில் வந்து கம்பல்சரி ஒரு லெஸ்பியன் கேரக்டரோ ஒரு கே கேரக்டர் வைக்கணும், இப்போதைக்கு அப்படி தான் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்ம ஊர்லேயும் கொண்டு வரதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக இவங்க வந்து இப்போ மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரதுக்கு முன்னால் இந்த மாதிரி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் மட்டுமே மூவிஸ் லான்ச் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி படங்களில் அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் ஃபஸ்ட்டு இதை கொண்டு வரலான்னு சொல்லி அதற்கான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 படங்கள் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் மட்டுமே டைரக்ட் டு ஓடிடி அங்கே வந்து இந்த மாதிரி படங்களை வந்து இவங்க எடுத்துகிட்டு போய் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அடுத்து இது வந்து மெயின் ஸ்ட்ரீமாக தேட்டருக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் வெகு விரைவில் வந்தே தீரும். இதற்கான ஒரு பெரிய லாபி, பெரிய கேம்பெயின் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது
இந்த பேட் கேர்ள் அப்படின்ற படத்தை மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி படங்கள் வர்றதுக்கான இன்னும் ஒரு வழி தான் இது வந்து போட்டு கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து மக்கள் வன்மையாக கண்டிக்கணும், நம்ம இதை எதிர்க்கணும். இப்போ செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படம் வருதுன்னு நினைக்கிறேன், இன்னொரு 4 நாள் இருக்கு. இந்த படம் ஃபெயிலியர் ஆனால் மட்டும்தான் நம்ம மக்களுக்கு அவங்களுக்கு அந்த படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு அறிவு வரும். ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி படம் எடுத்தால் மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்? ஸோ மக்களாகிய நீங்கள் பார்த்து நல்லா செஞ்சு விடுங்க. ஆக்சுவலா இத மாதிரி இதுக்கு முன்னாடி வந்திருக்கிற எந்த படமும் பாத்தீங்கன்னா ஹிட் ஆனது கிடையாது. அதாவது தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி நல்ல பீக்ல இருந்த நேரத்திலேயே பாத்தீங்கன்னா இத மாதிரியான விஷயங்கள், இந்த கமல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய பழைய படத்துல எல்லாம் இது மாதிரியான விஷயத்த வந்து நிறைய சொல்லியிருப்பாரு. அத மாதிரியான திரைப்படங்களே பெருசா ஓடுனது கிடையாது. இப்போ ரீசெண்டா அன்னபூர்ணின்னு ஒரு படம் வந்தது. ஆமா ஆமா, அதெல்லாம் இத மாதிரி பயங்கரமான ஒரு விஷயமான ப்ரொபகண்டா படம். ஆமா ப்ரொபகண்டா வச்சுக்கிட்டு இவங்க பண்ணக்கூடிய திரைப்படங்கள் எதுவுமே பெருசா ஓடுறதே கிடையாது. பட் இருந்தாலும் இவங்க மறுபடியும் இது மாதிரி பண்றாங்க இல்லையா? இப்போ வெற்றிமாறன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு பாருங்க, இவருடைய அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ வந்து நான் க்ளோஸ் பண்றேன்னுட்டு. இத பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுவாங்க. பட் அவங்க வந்து துணிந்து வந்து இது மாதிரியான திரைப்படங்கள் எடுக்க மாட்டாங்க. ஆமா, இந்த ஆர்டிஸ்ட்னு ஒரு ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ண படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா ஆமா, அந்த சைலண்ட் படத்தை வந்து நம்ம ஆளுங்க வந்து கை தட்டி ரசிப்பாங்க, வாவ் சூப்பர்னு சொல்லுவானுங்க. பட் அந்த மாதிரியான திரைப்படங்களை இவங்க எடுக்க மாட்டாங்க. உண்மை. அவ்வளவுதான். இவங்க வந்து ஜஸ்ட் இப்போ வெற்றிமாறனுக்கு, மிஷ்கினுக்கு, இந்த பெண் இயக்குனருக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவல் ட்ரூத் என்னன்னா, அது வெறும் வெளியில மட்டும்தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களே ஒழிய உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இது மாதிரியான திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கோ அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான உதவிகளோ எதுவும் பண்ணவே மாட்டாங்க. உண்மை. இதுதான் ஃபேக்ட். வெறும் இவங்க வந்து இந்த அதான் ப்ரோ, இந்த சோசியல் மீடியாவை மட்டும் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது, இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டியது. பட் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்களை வந்து இவங்களால மாத்தவே முடியல. எவ்வளவு வருஷமா ட்ரை பண்றாங்க. ஆளாளப்பட்ட முகலாயங்களால முடியல, பிரிட்டிஷ்காரங்களால முடியல. இவனுங்களா யாரு பிளக்கா பசங்க. ஆமா, ஆனா இவங்க வந்து கண்டினியூஸா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ட்ரை பண்றாங்க. அதான் விடாம ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் இவரு ஈவேரா காலத்துல இருந்தே அவர் அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா முடியலையே. ஆமா, உண்மை. அவர் பண்ணாதையா இவங்க பண்ண போறாங்க. அதேதான். சோ தேங்க்யூ ப்ரோ, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கும் நாம பேசுனதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நன்றி ப்ரோ. ஜெய் ஹிந்த். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.